ராஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். என்ன சொல்லிட்டு போனாங்க அந்த கூட்டத்துக்கு? என்ன சொல்கிறாங்க, விஜய் வராங்க, அவர் நடுவில் பார்க்கலாம்னு போயிருக்கிறாங்க. அவங்க ஒரு கட்சியில் இல்லை, ஒன்றும் இல்லை. கூட்டத்தை போய் அவரை பார்க்கலாம்னு தான் போனது. விஜய் பார்க்கலாம். ஆமாம், வேறு ஒன்றும் நாங்கள் அதில் நாங்கள் கட்சியில் இல்லை, ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே இல்லை. யார் யார் போனாங்கம்மா? இங்கே ஒரு 15 பேருங்கிறாங்க, எத்தனை பேர் தெரியல. நான் இல்லை, வேலைக்கு போயிட்டேங்க. போயிருக்கிறாங்க. சின்ன பையன் கூட பேர் பண்ணிட்டுருக்குது. அவன் எப்படியோ தப்பி ட்ரம்பாகிட்ட வந்துட்டேன். இவன் நடுக்கூட்டத்துக்கு போயிருக்கிறா. பையன் காணாமன்னு சொல்லி பெரிய பையன் அம்மா ஆம்புலன்ஸ்காராக போகுது, அப்பா எங்கள் அம்மா எங்கே போச்சுன்னு கேட்டிருக்குறேன். அம்மா மீட்டிங்கு போகிறேன்னு சொன்னால் நான் வேலை காட்டிருந்து எப்படியோ பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்க்கும்போது அவங்க அன்றைக்கி போது திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு போகிறவங்க 5 மணிக்கெல்லாம் வந்துடுவேன்னா அவங்க அம்மா வெண்ணலையில் அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு காது கேட்காது. இந்த ஒரு அவங்க அம்மா அங்கிட்டு கோந்திருக்கு. அவன் வெண்ணலைக்கு அவங்க அம்மா வந்து 5 மணியிலேருந்து வந்து கோந்திருக்குது. வரல. அதுக்கு ஒரு பாடு இங்கிட்டு சுற்றி பார்க்க அங்கிட்டு சுற்றி பார்க்க அந்த பேர் வந்து மகன் பார்க்கும்போது அந்த வீட்டில் அந்த பையன் இறந்து போயிட்டான்னு வர்றான். ஒரே அதை வச்சு போயிருக்கிறேன். போய் உள்ளே போங்காட்டி செல்வராஜ் மனைவி சந்திரா இறந்துட்டா அப்படி நாங்களாம் போலீஸ் கூப்பிட்டு அப்புறம் போய் எங்கேன்னு பார்க்க வடக்கால் போனாங்களாம். அங்கே போய் பார்க்க அங்கே ஒரு நாளைக்கு விட மாட்டேன்ட்டாங்களாம். அப்புறம் உள்ளே போய் பார்த்தானா கொண்டாட்டு தானா. அவ்வளோதாங்க நடந்தது. நாங்கள் என்ன செய்கிறது? பையன் 2 பசங்க. 2 பசங்க என்ன பண்ணுறாங்கம்மா? அந்த பையன் இப்போ தாங்க எங்கள் டேவா ஓட்ட வேணுமா சும்மா போகிறேன். பெரியவன் 8வது படிச்சுட்டு நின்றுக்கிட்டேன், சின்னவன் 7வது படிச்சுட்டு நின்றுட்டேன். பிள்ளைகளும் வேலைக்கு போகிறதில்ல, ஒன்றும் போகிறல. 3 பேர்த்தையும் காப்பாற்றி கொஞ்சம் கூலி வேலை செஞ்சனாலும் கூட அது பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டா. நேரம் புருஷ நேரம் எனக்கு கொஞ்சம் நேராக ரொப்பு போட்டு கொடுன்னா வேலைக்கு போகும்போது இவ்வளோ நேராக ரொப்பு போட்டு கொடுப்பேன். குடிச்சிட்டு போயிட்டு மத்தியானம் வந்ததே சாப்பிடுவேன். இப்படி செஞ்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் அவங்களோட மாமியா அந்த பையனோட அம்மாங்களா? நான் இப்போ ஒரு மாதமாக அவங்களோட இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தேன். இந்த ஒரு மாதம் அளவில் அவங்களோட இல்லை. நான் பின்னுக்கு தனியாக கிழக்கு வீட்ருக்குது, அங்கே போய் இருக்கிறேன். அப்போ இந்த சம்பவம் நடந்து படுதே நான் நான் வந்தேன். இப்படியெல்லாம் எங்கள் தங்கச்சி வந்து சொன்னான். ஏன் இங்கே நாங்கள் பெரிய மாமி வீட்டில் தங்கிட்டு மேக்கால் இருக்குது, அவங்க வீட்டில் இருந்த மழை வந்துருச்சு, கிழக்க போக முடியலன்ட்டு இருந்துக்கிட்டேன் 2 நாளாக. நான் அந்த மீட்டிங்கு போனாங்க பாரு, அது அவங்க போயிட்டு வந்து மழை வந்துருச்சு, அங்கே இருந்துக்கிட்டேன். அது என்னமோ கூட்டம்னு சொல்லி போயிருந்தோம். வந்து அங்கே இருந்துக்கிட்டேன். இந்த பிள்ளை நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்படி இதோட சோறு அள்ளி தின்னுட்டு இங்கிட்டு திரும்பினேன். என் தங்கச்சி வந்து அக்கா எங்கள் வெண்ணால சமந்தி 2 பேர் புருஷன் முன்னாடி கத்துறாங்க. சந்திரா செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா உடனே திடீர்னு வந்து வாட்டமாக வந்து விடிய இந்த மந்த பூரா நாங்கள் சுற்றிக்கிட்டு ஆடுதான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா ஆடு இல்லை. என் போய் அங்கே கோதுக்கிட்டேன். அவங்க தங்கச்சி வீட்டுக்கார் 2 பேர் அவங்க பார்க்கலாம் போய் அவங்க 3 பேர் ஆஸ்பத்திரியில் இருந்து 6:30க்கு அதை நம்ம கொண்டு வந்தாங்க சாவா. எதை கொண்டாந்து எடுத்து சுட்டுட்டோம். என்ன பண்ணிட்ட காரியம், நாங்கள் என்ன செய்கிறது? அவங்க இந்த விஜயோட கட்சியில் எதாவது இருக்காங்க? கட்சியில் இல்லைங்க, சும்மா அவர் சினிமா நடிகர் பார்க்கலாம்னு போனது ஆகணும். இது கட்சி இல்லை, ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே இல்லை. அப்பொழுது வேண்டாம் வர வேண்டாம் அப்படின்னு கூட கூப்பிட்டு போகிறவங்க வேண்டான்னு சொன்னாங்களாம். இந்த பிள்ளை இல்லை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு. இன்னொரு அம்மா போலீஸ்காரங்க அம்மா, அவர் போலீஸாக இருக்கிறது வேலை ரிட்டையர் ஆகிட்டார். அவங்க வீட்டுக்காரம்மா ஓட்டு பெண்ணுக்கு போக மாட்டான், வீட்டிலையே இருப்பான். 3 நேரம் மகளை கொண்டாந்து ஒன்றா வச்சுருக்கிற மருமை மகளை பேத்தி பேரனுக்கெல்லாம் சோறாக்கி கொடுத்துட்டு அந்த அவர் போலீஸ்காரர் புருஷனுக்கு சோறாக்கி கொடுத்துட்டு வீட்டோடயே இருப்பான். அவன் அப்படி தான். சந்திரா போகும்போது நானும் போய் பார்க்குறேன், சந்திரா போகும்போது நானும் போய் போயிட்டு வரேன்னு சொன்னாலாம். அவர் ரொம்ப யாரை போய் கூட இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாராம். இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போனவங்க தான் நடுக்கூடத்தில் சிக்கினாங்களோ, எங்கன்னு சிக்கினாங்களோ, எப்படி நறுக்குனாங்களோ, என்ன கொண்டாங்களோ தெரியல சார். போயிட்டாங்க. நாங்கள் இப்போ அனாதையாக வந்துருக்கோம். சந்திராவோட தான் அந்த அம்மாவும் போனாங்க. அதாவது அந்த போலீஸ்கார அம்மாவும் சந்திரா
நல்லா போயிருக்காங்க. அந்த பையனோட அம்மா போய் அந்த பையன் எப்படி தவற விட்டு அந்த பையன் செத்து போயிட்டு அந்த பிள்ளைக்கு மயக்கம் வந்து ஆஸ்பத்திரி ஜிஹெச்சில் வச்சு கூட்டியாந்தாங்க அந்த பிள்ளைய. அவங்க ஆயிமாவோட 2 பேர் எப்படி ஒரே இடத்துல தான் நின்னாங்களா, அவங்க எப்படி செத்தாங்களோ 2 பேர் செத்து அவங்களும் வீட்லேயும் ஒருத்தர் இல்லை. அந்த பையில அவங்க என்னையாட்ட ஒரு கிளவி இன்னும் என்னை விட வயசு ஆயிடுச்சு. அந்த அம்மாவும் அந்த பையன் அங்கேயும் ஆள் இல்லை. இப்படி போயிட்டாங்க. என்ன செய்கிறது? நாங்கள் ஆற பிடிக்கிறது என்னப்பா பதில் சொல்கிறது? எங்களுக்கு யார் பாப்பா? இந்த பிள்ளைகளை 2 6 கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. கேட்டது அம்மா எனக்கு தோசை வேணும்னா அது 2 தோசை வேணும்னா 2 தோசை சுட்டு கொடுப்பான். அன்றைக்கி சோறு கிளறி கொடுக்க சொன்னால் கிளறி கொடுப்பான். எல்லாம் செஞ்சா. இப்படி விட்டுட்டு அனாதை போயிட்டான். இங்கே பாரு அந்த போட்டோவில் பாருங்கள், அவள் அப்படியே செவத்த உடம்பு அழகான பொம்பளைங்க, அழகான பொம்பளை. என்னை எப்படி வச்சிருப்பாத்தேன்னு சொல்லி எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டான் அனாதையா. 2 பசங்களும் அவங்க அம்மா இல்லாத எப்படி வளர்த்துறதுங்க? என்ன பண்ணுறது? நம்ம அம்மா இருந்து வளர்த்துறது எப்படி? நம்ம இருந்து வளர்த்துறது எப்படி? நம்ம பேச்சு கேட்பாங்களா? அவங்க பாட்டுக்கு போகிறாங்க தான். இப்போது அவங்க பாட்டுக்கு கூப்பிட்றாங்க தான், அங்கே போய் உட்காந்துருக்காங்க. வாடான்னு கூப்பிட்றேன், வர மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யட்டு நான்? எப்படி இருக்குதுங்க? அம்மா இருந்த வரைக்கும் நல்லா நல்லா பார்த்துக்குச்சு, நல்லா இருந்தது. எங்கே போய் சுற்றினாலும் அந்த கூட்டி அந்த சாப்பாடு போட்டு படுக்க வச்சது. அப்போ அந்த பையன் என்னங்கிற ஒரு நாள் தலைவலிக்குன்னு சொல்லி சின்ன பையன் டீ வைக்க சொல்லியிருக்கிறான். அந்த பையன் டீ வச்சு அந்த அம்மா டீ குடின்னு சொல்லியிருக்கேன். இரு சக்தி வேலு சூடு கொஞ்சம் ஆறட்டும் அப்புறம் குடிக்கிறேன்னாலாம். இன்றைக்கி அம்மா அப்படி சொல்லிச்சு. இன்றைக்கி அம்மா சுடுகாட்டில் தீயா பழக்குது அப்படின்னு அந்த ராத்திரி கத்திட்டு கதிர்றேன். நம்ம என்ன பதில் சொல்கிறது பயலுக்கு? அப்படி அழுகுறேன் அந்த பையன். நாங்கள் ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்போம்மா சொன்னாங்க இந்த மாதிரி தவறிட்டாங்கன்னு? ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டாங்களா? ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் அதே மேட்டைக்கு போய் வரல, இருட்டாயிருச்சு, மணி 8 ஆயிடுச்சு, இன்னும் காணா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அந்த பையன் இறந்துட்டான்னு சொன்ன பிற்பாடு எங்கள் பையன் என்னன்னு தெரியல அப்படின்னு டிஹெச் போயிருக்கிறேன். உள்ளே போய் போங்காட்டி போலீஸ்காரங்க செல்வராஜ் மனைவி சந்திரா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன. அப்படியே அந்த பையன் மட்டுக்கிட்டு ஓடி இருக்கிறேன். அவங்க அப்படியே போயுமோ எங்கெங்கே வடக்காலினாங்களாம். போய் அங்கே போய் ரொம்ப நெய் கூட மாட்டிட்டாங்களாம். அதுக்கு பிற்பாடு நெய் விட்டாங்களாம். அப்புறம் போய் பார்க்க எம்படாட்டுது அப்படின்னு போய் பார்க்கும்போது அது சட்டையெல்லாம் இப்படி அமர்ந்துருந்துதான். இதில் என்னமோ வச்சுருந்தாங்களாம். இந்த கால் கொஞ்சம் மடங்கி இருந்துதான். பார்த்துட்டு கத்திக்கிட்டு வந்து விடிய இந்த ஜிஹெச்சில் கத்திக்கிட்டு கிடந்துருக்குறேன். நாங்கள் இங்கே கத்தோம், அவன் அங்கே கத்தான். கோழி கூட 6 மணிக்கு சவங்கொண்டாந்து இது வச்சுட்டோங்க. என்ன பண்ணிட்டு நாங்கள் யாரை பிடிக்கிறது? யார் நம்ம உதவி செய்வாங்க? யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்காங்க? வந்துக்கிட்டு தான் போகிறாங்க. யாருன்னு நம்ம சொல்கிறது? எல்லாம் இதே மாதிரி உங்களாட்டெல்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துக்கலாம். அரசாங்கம் ஏதாவது எல்லாமே அரசாங்கம் எல்லாமே இதை வந்து பார்க்காங்க. விஜய் கட்சியிலேருந்து யாராவது வந்தாங்க? அவங்க யாரோ தெரியல வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. நம்ம வந்து ஆறு அப்பாடுன்னு நம்ம தெரியல. இப்படி நீங்கள் வந்த மாதிரி தான் வராங்க. வந்து இப்படி போட்டால் பிடிக்கிறாங்க, இப்படி பார்க்குறாங்க, கேட்குறாங்க, போகிறாங்க சார். நாங்கள் ஆறு சொல்கிறது இல்லை. விஜய் வேறு எதாவது சொன்னாங்களாம்மா? இல்லை என்னமோ தெரியலைங்க, எப்படின்னு தெரியல. அது சமாசாரம். பையன் நார்மல் ஆகிட்டாரா? இப்போ எப்படி இருக்கிறாரு உங்கள் பையன்? எங்கள் பையன் அங்கே இருக்கிறாங்க. அங்கங்கே போனேன். இப்போதான் வந்துட்டு இப்போ அங்கிட்டு போனேன். என்ன பண்ணுறது? என் பையன் பார்த்துக்கு கூடவே இருங்க. அதாவது இருக்குது. எந்திரி சொன்னேன் வரங்காட்டி வேலைக்கு போயிட்டு வரங்காட்டி இந்த கட்டை விரித்து போரையை விரித்து போட்டு சாப்பாடு கொடுப்பேன். சாப்பாடு கொடுத்தோன்னே வந்து படுத்துக்குவேன் அடுப்பில். இப்போ ஆறு வந்து உதவி பண்ணுறது, ஆறு வந்து இது செய்கிறது. எந்த வயசில் அவனுக்கு இப்போ தாங்க 4 வயசு. 4 வயசு பொண்டாட்டி கட்டி பொழைக்கிற வயசு. இந்த நிலைமை விட்டுட்டு போயிட்டான். நாங்கள் என்ன செய்யறோம்? போயிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அந்த கூட்டத்துக்கு? ஆமாங்க. இனத்துக்கு போனால் என்ன இப்படி இனத்துக்கு போவானே? நம்ம படத்தெல்லாம் பார்க்குறோமில்ல, பார்த்துட்டு வீட்டில் இருக்கலாமில்ல, இப்படி சொல்ல போயிட்டால. ஒரு ஆறுதலை போய் பார்க்கலாம், சினிமா நடிகர் அப்படின்னு போயிருக்கு பார்க்கலாட்டிருக்குது. இப்படி போன இடத்துல என்ன செஞ்சாங்களோ, செஞ்சாங்களோ, எப்படி நெருக்குனாங்களோ, என்ன பண்ணாங்களோ தெரியலைங்க. நாங்கள் என்ன செய்யறது? எல்லாம் இன்னும் மயக்கு வந்து செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதான் உங்கள் ஊர்லேயே மொத்தம் 5 பேர் அப்படின்றப்ப வருத்தமாக இருக்கா? இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? அந்த வீட்டுக்காரன் பொம்பளை, 2 பொம்பளை, ஒரு பையன், ஒருத்தர் சூடு போய், இங்கே 3 பேர், தலக்காலூரில் 2 பேர்.
பொம்பளைங்க ஆய்மோல். ம். இந்த 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 சமுதாய இப்போ இருக்கிற சூழல் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா 5 உயிர்ன்றது சும்மா இல்லை. என்ன பண்ணுறதுங்க, எப்படி ஜமாளிக்க வேண்டியது. விஜயை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் போயிருக்காங்க. ஆமாம். நீங்கள் எந்த வீடுங்கய்யா? இந்த அங்கே இருக்குது வீடு. சரிங்க. இந்த வீட்டுக்கு மேலே. சரிங்க. ஸோ ஏமூருக்கு நம்ம பார்த்தோம். உள்ளே இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முதல் வீட்டிலேருந்து கடைசியாக அந்த ஊர் பெரிய தலைவர் வரைக்கும் நம்ம பார்த்து அவங்ககிட்ட கருத்துக்களை கேட்க முடிஞ்சுது. எல்லாருக்குமே இது வந்து ஒரு மீளா துயரம் தான். எனக்கு அந்த இறுதியாக ஒரு பெரியவர் சொன்னது எனக்கு ரொம்ப நெருக்கமானதுங்க. என்ன அப்படின்னா, இங்கேருந்து அழைச்சிட்டு போகக்கூடியவங்க வந்து அவங்க தான் பொறுப்பு. மக்கள் எல்லாருமே இந்த ஊர்க்காரங்களுக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டிருப்பாங்க, அவங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு. முதல்ல இருந்தவர் தன்னுடைய மனைவியும் மகளையும் இழந்தவர் வந்து பேசவே முடியல அவரால். அவர் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவரு ஃபேமிலியே மிஸ் பண்ணி நான் தவிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அரசு வந்து நிவாரண நிதி கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே எங்கள் துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க. ஒரு நண்பர்களாக சகோதரலாக நீங்களாம் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு நெருக்கத்தை கொடுக்குது அப்படின்னு அவங்க எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னும் 2-3 குடும்பங்களை நம்மளால் சந்திக்க முடியலை. ஏன்னா மகனை இழந்த சோகத்தில் இருக்கக்கூடிய தாய் அவங்க சொந்தக்காரங்க கூட இருக்கிறதாவும் நம்ம கேள்விப்படுறோம். அதுலேருந்து அவங்க சீக்கிரமாக மீளணும். இந்த ஏமூர் வந்து துக்கத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்றதான் நம்மளோட எண்ணமும் எல்லாரோட எண்ணமும் கூட. அவங்க சொன்ன கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. குறிப்பாக நடிகர்களை சார்ந்து வரக்கூடிய எந்த ஒரு கூட்டத்துக்கும் நீ மக்களும் குழந்தைகள், அதாவது குழந்தைகளும் பெண்களும் தவிர்க்கணும். இந்த ஏமூர் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பாடம் அப்படின்றதையுமே அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறதும் நம்மளால் கேட்க முடிஞ்சுது. ஸோ நம்மளால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லியிருக்கோம். அவ்வளோதாங்க சொல்லியிருக்கோம்.